கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்து 2000 பேர் கதரும் செங்கோட்டையன். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள், அந்த இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்க நினைத்தவர்கள் எல்லாம் தற்சமயம் ஆளே அடையாளம் தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு உதாரணமாக நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆதரவுடைய ஒரு கட்சியாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது, பலமான ஒரு கூட்டணியை கைவசம் வைத்திருக்கிறது என்று சொன்னாலுமே அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களே தொண்டர்களே தற்சமயம் அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உள்கட்சி பிரச்சனை என்பது இருந்தது. அதன் காரணமாக செங்கோட்டையன் கூட அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகம் சென்று விட்டார். அந்த நேரத்திலே செங்கோட்டையன் சொன்ன வார்த்தை அதிமுகவும் திமுகவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார். அது மட்டுமில்லாமல் விஜய்க்கு நல்லாட்சியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார். அது தனிப்பட்ட கதை. இதற்கு முன்பாக அவர் அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகள் இருந்தார். அந்த நேரத்தில் நல்லாட்சி என்பது கொடுக்கப்படலையா அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலும் சரி நமது செங்கோட்டையன் அமைச்சரவையில் இருந்தார். அப்ப நல்லாட்சி இல்லையா அப்படிங்கிறது அதிமுக ஒரு கேள்வியாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்திலே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தின் போது கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர் அவர்கள், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் நமது செங்கோட்டையினுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கு. இதிலே செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுத்த நபர்கள் நாங்கள் அதிமுகவில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு அதிமுக தலைமைதான் முக்கியம் என்றும், அதே போல திமுக மற்றும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நபர்கள் பூரம் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பாக நினைச்சு. இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்குமே எனக்கு வாக்களியுங்கள், நீங்கள் நன்றாக உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என சொல்லி வாக்கு கேட்டவர் நமது. அதே போல ராஜினாமா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட எந்த ஒரு மக்களிடமும் கருத்துக்களை கேட்கல, தனிப்பட்ட முறையிலே அவருடைய முடிவுகளை எடுத்துக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் நமது அதிமுகவிற்கு அமோகமான ஆதரவு என்பது இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நேற்றைய தினம் நம்ம அனைவருமே பார்த்திருப்போம். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திலே பார்த்திருப்போம். அந்த பிரச்சாரத்தின் போதுதான் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் தன்னை அதிமுகவிலே கழக அடிப்படை உறுப்பினராக மறுபடியும் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.